இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 40 அதிகாரம் 29 திருவசனம். அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்ன முகம் துக்கமாய் வாடி இருக்கின்றீர்கள்? சோர்வாய் இருக்கின்றதா? ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் மனதை காயப்படுத்தி விட்டதா? என்ன ஜெபம் செய்து என்ன? தினமும் விவிலியத்தை வாசித்து ஜெபமாலை ஜெபங்கள் எல்லாம் சொல்லி என்ன ஆனது? இன்றளவும் என் வாழ்வு எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கின்றது என்று கவலையாயிருக்கின்றீர்களா? உள்ளம் சோர்ந்து போய்விட்டதா? ஏதோ ஒரு சவால் உங்கள் முன்னே இருப்பதால் கவலையாகி விட்டீர்கள். இருப்பினும் நம் இயேசு கிறிஸ்து உங்களை மறந்து விடுவாரா? கைவிட்டு விடுவாரா? எல்லாம் அவ்வளவுதான். இனி திருவசனம் படிக்க மாட்டேன், ஜெபத்தில் அமர மாட்டேன், எவ்வளவோ உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் இதே போன்றுதானே என் வாழ்க்கை இருக்கின்றது என்று சோகமாய் இருக்கின்றீர்களா? இந்த நொடி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேற்றிக்கொண்டு இருக்கின்றார். என் மகளே, என் மகனே, ஏன் பாரமாய் அமர்ந்திருக்கின்றாய்? ஏன் பயந்து கொண்டிருக்கின்றாய்? இவையெல்லாம் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய சம்பவங்கள்தான். இதற்கெல்லாம் உன் மனதை தளர விட்டுவிட்டால் எப்படி? மேலே எழுந்திரு, நான் உன்னோடு இருக்கின்றேன். நாம் ஒன்றாக இணைந்து அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். நீ ஏன் கலங்குகின்றாய்? நான் உன்னுடனேதான் இருக்கின்றேன். இந்த நிமிஷம் உங்கள் தோளை தொட்டு அவர் தேற்றுகின்றார். உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்கின்றார் நம் இயேசு. வருத்தம் துளியளவும் வேண்டாம். ஆம், இயேசு சோர்வுற்று இருக்கின்ற அனைவருக்கும் எப்படியான தேவன் என்பதை இன்றைய நாள் வசனம் எடுத்து கூறுகின்றது. கொஞ்சம் கேளுங்கள். அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். ஆம், இன்றைய தினம் சோர்வாய் இருக்கின்ற உங்களை அவர் பலன் பெற செய்கின்றார். உங்கள் முன் இருக்கின்ற எல்லா சவால்களையும் நீங்கள் பலனோடு சந்திக்க தன் வலிமையை உங்களுக்கு தருகின்றார். என் வாழ்க்கையில் கூட பல நாட்கள் பாரங்கள் வந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் எல்லாம் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் சலிப்படைந்து இருக்கின்றேன். எதுவுமே செய்யாமல் அமைதியாய் இருந்து விடுவேன். இந்த பாரம், சோர்வு எல்லாம் மனிதர்களாகிய நமக்குத்தான் வரும். இயேசு கிறிஸ்து சோர்வடைவாரா என்ன? மாட்டார். தன் மக்கள் விழும்போதெல்லாம் நம்மை கை தூக்கி எடுப்பார். எப்போதும் உறங்காத தேவன் தன் கண்களையும் பலத்தையும் கொண்டு இஸ்ரவேல் ஆகிய நம்மை எப்போதும் நோக்கமாய் பார்த்து கொண்டும் காத்து கொண்டும் இருக்கின்றார். விவிலியத்திலும் நாம் வாசிக்கின்றோமே, எலியா, அபிரகாம் போன்ற தேவ மனிதர்கள் வலிமை இழந்த போதெல்லாம் அவர்களுக்கு தான் அளித்த வாக்கை ஞாபகப்படுத்தி அவர்களை எழும்பச் செய்தார், தேற்றி எடுத்தார், நடத்தினார். இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் வரை செல்லும் பாதையிலெல்லாம்
துன்பங்கள் வரதான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் அதில் அவிழ்ந்து போக மாட்டீர்கள். இயேசு ஊக்கம் தந்து வெற்றியுடன் நடத்துவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இவ்வுலக போராட்டங்களால், ஏமாற்றங்களால், நோயால், சோர்வால், டயர்ட்னஸால் வலுவிழந்து இருக்கின்ற எங்களுக்கு வலிமை தாரும். சத்துரு கொண்டு வருகின்ற சோதனைகளில் போராடி போராடி சக்தியில்லாமல் உமது முன் நிற்கின்ற எங்களுக்கு சக்தியும் பலனும் தந்து தேற்றி எடுத்து நடத்தும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.